Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நாம silver metallic finish இருக்கிற மாதிரி ஒரு terracotta jewellery எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த jewellery செட் பண்றதுக்கு நான் Creations பிராண்டோட Airdry Clay வந்து எடுத்துர்க்கேன். Airdry Clayக்கும் Terracotta Clayக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினு உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல needed சொல்லி டைப் பண்ணுங்க. நான் அதோட எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். ஏதாவது ஒரு cylindrical object எடுத்து அந்த கிளேவை ஒரு நல்ல flat surfaceல வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இது Airdry Clayங்கிறதால shrinkage கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால 1 சென்டிமீட்டருக்கு width இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கட்டர் வந்து நான் எப்படி பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நான் வந்து இன்னொரு வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் சைஸ் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நான் 10 ஷேப்ஸ் வந்து இந்த நெக்லஸ்க்கும் அப்புறம் இயர் ரிங் ரெண்டும் ஒரு ஃபிங்கர் ரிங்க்கும் ஒன்றும் எடுத்துருக்கேன். சம்டைம் நம்ம கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது நம்மளுக்கு எட்ஜஸ் எல்லாம் அன்ஈவனாக இருக்கும். அதுக்கு வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா எட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இம்ப்ரெஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் டூத் பிக்கை வந்து ஒரு ரப்பர் பேண்டில் போட்டு நல்லா அழகாக பஞ்சாக வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு அதை வந்து இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்காக மெல்லமாக வச்சு எடுக்கிறேன். எல்லா இடத்துலையும் ஈக்குவலான ப்ரெஷர் வந்து கொடுத்து நீங்கள் வந்து அந்த இம்ப்ரெஷன் எடுங்க. ஒரு திக்காக இருக்கிற நீடில் இல்லாட்டி ஹோல் போடுறதுக்கான டூல் வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ண சார்ம்ஸில் சென்டராக பார்த்து நீங்கள் வந்து ஹோலை மெதுவாக இன்சர்ட் பண்ணுங்கள். நம்ம பண்ணியிருக்க சாமை வந்து ஒரு கையில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீடில் வந்து மெல்லமாக விட்டு எடுங்க. ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்மூத்தாகவும் இருக்கும். Airdry Clayங்கிறதுனால உள் சைடும் ஆயில் அப்ளை பண்ணும் போது அது ஷ்ரிங்கேஜ் ஆகும் போதும் பெர்ஃபெக்டாக அது ஈவனாக வந்து ஷ்ரிங்கேஜ் ஆகும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் மெதுவாக ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ண இடத்துல கொஞ்சம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி அன்ஈவனாக அங்கே இருக்கும். அதை வந்து இந்த கிராஃப்ட் நைஃப் இல்லாட்டி ஏதோ உங்ககிட்ட இருக்கிற நைஃபோ இல்லை டூத் பிக்கோ யூஸ் பண்ணி பெர்ஃபெக்டாக வந்து அந்த இடத்த வந்து ஈவனாக பண்ணிக்கோங்க. நான் இப்போது பெண்டன்ட் செய்கிறதுக்கு தேவையான கிளே வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா பால் மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற ஃப்ரேக்ரன்ஸ் பாட்டிலோட பேக் சைடு யூஸ் பண்ணி இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வெஜிடபிள் ஆயில் இல்லாட்டி ஹேர் ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிளேவை பேக் சைடு வச்சு ஃபிங்கர்ஸை வச்சு ப்ரெஸ் பண்ணி நல்லா இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அங்கே பேக் சைடில் என்ன ஷேப் இருந்ததோ அதே இது கிடச்சிரும். அதுக்கப்புறம் நான் ஒரு கட்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டர் சேம் சைஸ் எடுத்து அந்த கட்டரை வந்து நான் யூஸ் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற கிளேவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த கட்டரை வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் சைடு வாட்டர் அப்ளை பண்ணி நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயும் சைடுலேயும் நல்லா வாட்டர் அப்ளை பண்ணி எல்லா இடத்தையும் ஸ்மூத் பண்ணிக்கோங்க. நம்ம சார்ம்ஸ் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இந்த பெண்டன்ட்டுக்கும் டூத் பிக் யூஸ் பண்ணி நான் இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். மெதுவாக எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ப்ரெஷர் கொடுத்து இந்த இம்ப்ரெஷனை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம ஐபின் வந்து மேல் பக்கமாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுவோம். அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம இம்ப்ரெஷன் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி பீட்ஸ் எல்லாம் வந்து ஹேங்கிங் பீட்ஸ் எல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ட்ரை ஆகிடுச்சு. நான் அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் மறக்காமல் இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணும் போது எப்படி வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போது நான் 1 by 1 நான் வந்து என்னோட அந்த பெண்டன்ட்டுக்கு நான் பீட்ஸ் ஹேங்கிங் பீட்ஸ் எல்லாமே இப்போ வந்து இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 2 கார்னர்லேயும் நான் என்ன பண்ணுறேன்னா ஹேங்கிங் இல்லாமல் வெறும் பீடு ஒன்று வந்து மீடியம் சைஸ்லையும் இன்னொன்று வந்து ஸ்மால் சைஸ்லையும் எடுத்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து இயர் ரிங்க்கும் சென்டரில் மட்டும் ஹேங்கிங் இருக்கிற மாதிரி பீடும் அதுக்கப்புறம் மற்ற 2 சைட்லையும் ஹேங்கிங் இல்லாத மாதிரி பீடியும் நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 24 hours ஒரு நேச்சுரல் ரூம் டெம்பரேச்சரில் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி வச்சுருங்க. ஒருவேளை நீங்கள் சன்லைட்லேயோ இல்லாட்டி டைரெக்டாக ஃபேனு கீழே வைக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 14 to 16 hours போதும், அது ட்ரை ஆகிடும். இதில் நான் யூபின் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அந்த யூபின் இன்சர்ட் பண்ண இடத்துல நைஃப் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்மூத் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுல்லாக 24 hours நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபேப்ரிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அக்ரிலிக் கலர்ஸ் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணலாம். இந்த செட்டுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணும் போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு
அதை வந்து ட்ரை ஆக விட்டுறணும். ட்ரை ஆக விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இம்ப்ரெஷன் வந்து டூத்பிக்கை வச்சு கொடுத்ததுனால அந்த குழியாக இருக்கிற இடத்துலலாம் ஒழுங்காக அந்த அக்ரிலிக் கலர்ஸ் இல்லாட்டி ஃபேப்ரிக் கலர்ஸ் வந்து உள்ளே போகாமல் இருக்கும். அந்த பெயிண்ட் வந்து அங்கே வந்து இல்லாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா உங்களோட ப்ரெஷ்ஷை வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வச்சுட்டு நல்லா அந்த இடத்துல படுற மாதிரி நல்லா அழுத்தி நீங்கள் வந்துட்டு உங்கள் பெயிண்ட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அதனால தான் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் எடுக்க சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற எல்லா பீட்ஸ்க்குமே ரேண்டமாகவே நீங்கள் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு எல்லாம் ஒரே கோட்டில் வந்து நீங்கள் அப்ளை. பொதுவாக இதில் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம கையிலையும் வந்துட்டு அக்ரிலிக் கலர்ஸ் வந்து கையில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பெண்டன்ட்லேயும் நம்ம வந்துட்டு அக்ரிலிக் கலர்ஸ் அப்ளை பண்ணியிருப்போம். ரெண்டும் நம்ம ஒட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது நீங்கள் கை எடுக்கும் போது அந்த பெண்டன்ட்டில் இருக்கிற அக்ரிலிக் கலர்ஸ் வந்து உங்கள் கையில் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக உங்களுக்கு வந்து செட்டில் ஆகிருக்கும் அந்த பெண்டன்ட்டில். இல்லாட்டி நீங்கள் எது பண்ணுறீங்களோ அதில் பக்காவாக இருக்கும். ஹேங்கிங் பீட்ஸ் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணும்போது ஒன்று நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸில் கீழே வச்சுட்டு எல்லாத்தையுமே ஒரே டைமில் எல்லாத்தையுமே பெயிண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம டூத்பிக் யூஸ் பண்ணி எப்படி இம்ப்ரெஷன் கொடுத்தோமோ அதே மாதிரி ப்ரஷ்ஷையும் ஹோல்ட் பண்ணி நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம பெயிண்ட் அடிக்கலையோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த குழி மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து பெயிண்ட்டை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஃபிங்கர் ரிங்க்கும் இயர் ரிங்க்கும் நான் வந்துட்டு எல்லாமே பெயிண்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் கோட்டுக்கும் செகண்ட் கோட்டுக்கும் கொஞ்சம் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பெயிண்ட் வந்து எல்லாமே ஒழுங்காக அதில் ஸ்டிக் ஆகிருக்கும். மேக்ஸிமம் 2-3 கோட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நான் அப் டு 30 மினிட்ஸ் வந்து நான் ட்ரை பண்ண அலோவ் பண்ணேன். அதனால் இப்போ எதுவுமே நம்ம கையில் வந்து ஸ்டிக் ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்துட்டு மெட்டாலிக் லுக் கிடைக்கிறதுக்காக, சில்வர் மெட்டாலிக் லுக் கிடைக்கிறதுக்காக நான் வந்து பைண்டரும் சில்வர் பவுடரும் எடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கையாலேயே இதை அப்ளை பண்ணலாம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணும் போது ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்கிற மாதிரி எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப அந்த நம்ம எங்கெங்கெல்லாம் இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கோமோ அழகாக நம்ம ஓட்டையாக இருக்கணுன்ற இம்ப்ரெஷன் கொடுத்த இடமெல்லாம் ஃபில் ஆகிடும். அதனால் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. நம்மளுக்கு வந்து பார்ஷியலாக இருக்கணும், பாதி பிளாக்காகவும் இருக்கணும், பாதி சில்வராகவும் இருக்கணும். அப்போ தான் அந்த லுக்கு நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து கையில் இருக்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மெல்லமாக ஒத்தி எடுங்க. சப்போஸ் உங்கள் கையில் கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னா அப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து ரப் பண்ணலாம். நம்ம மெட்டாலிக் சில்வர் பவுடரை வந்து டைரெக்டாக வந்து இந்த மாதிரி பெண்டன்ட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி அப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்னா நம்ம என்னைக்காவது இந்த ஜுவல்லரியை வியர் பண்ணும்போது நம்ம கழுத்துலையோ இல்லை நம்ம ட்ரெஸ்ஸுலையோ அந்த சில்வர் பவுடர் எல்லாமே அப்படியே திரும்ப வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம பைண்டர் யூஸ் பண்ணி பைண்டரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுறோம். நம்ம 2 விரலுக்கு நடுலையும் வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், கொஞ்சம் சூடு மாதிரி கிரியேட் ஆகும்போது அது சீக்கிரமாக அது வந்து அந்த இடத்துல காஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்கிற மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த ஓட்டையெல்லாம் போயிட்டு சில்வர் பவுடராக அடைஞ்சிருச்சுன்னா திரும்ப எடுக்கக்கூட முடியாது. அதுக்கப்புறம் பீட்ஸை வந்து ஃபஸ்ட்டு கோட் என்ன பண்ணுறீங்கன்னா பீட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிவிடுங்க. சைடு அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களால் கையை வச்சு அப்ளை பண்ண முடியுமோ அந்த விரலை வச்சு எல்லாமே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கிற கேப்ஸ், சில கேப்பெல்லாம் வந்து ஃபில் பண்ண முடியாதுல்ல, அதெல்லாம் வந்து பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஈவனாக ஒரே டைமில் எல்லாமே அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஹேங்கிங் பீட்ஸ் அப்ளை பண்ணும்போது மட்டும் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடை வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். ஹேங்கிங் பீட்ஸ் பெயிண்ட் பண்ணும்போது நிறைய பெயிண்ட் எடுக்காமல் கம்மியான பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன ஆகும்னா ஒரு பீடும் இன்னொரு பீடும் ஒட்டாமல் இருக்கும். அதே மாதிரி நான் இயர் ரிங்ஸ் எல்லாமே பெயிண்ட் பண்ணி செகண்ட் கோட்டும் அப்ளை பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போது இந்த ஜுவல்லரி செட்டை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் கியர் ஒயர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருக்கேன். கியர் ஒயர் எடுத்துகிட்டு ஒரு பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ண சாம்ஸை வந்து 1 by 1 இன்சர்ட் பண்ணுறேன். மொத்தம் நான் 10 பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு சைடில் 5 இன்னொரு சைடில் நான் 5 வந்துட்டு இன்சர்ட் பண்ண போகிறேன். எல்லா பீட்ஸையும் 2 சைடு இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கியர் லாக்கை வந்து ஆட் பண்ண போகிறோம். கியர் லாக்கை கியர் ஒயருக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் 2 கியர் லாக்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நெக்லஸ் பேக் ரோப்பில் ஒரு எண்டில் வந்து நான் மறுபடியும் இந்த கியர் ஒயரை வந்து உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இன்சர்ட் பண்ண அந்த கியர் லாக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம டைட் பண்ண ஈஸியாக இருக்கும். கியர் ஒயரை ஒரு கையால் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த கியர் லாக்கை ரவுண்ட் நோஸ் ப்ளையர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு சைடை வந்து இதே மாதிரி நம்ம வந்து கியர் லாக் யூஸ் பண்ணி டைட் பண்ணணும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கியர் ஒயர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிமைனிங்கை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம்.
எப்படி நம்ம ஒரு சைட் பண்ணமோ அதே மாதிரி இன்னொரு சைடையும் நமக்கு 2 கியர் லாக் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரவுண்ட் நோஸ் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணிடலாம். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க Airdry Clayவை வந்து பேக் பண்ணணுமா இல்லை ஃபயரிங் பண்ணணுமான்ட்டு. Airdry Clayயை பொறுத்த வரைக்கும் நம்ம நேச்சுரல் ரூம் டெம்பரேச்சர்லேயோ இல்லை வெயில்லையோ நீங்கள் காய வச்சா மட்டும் போதும். அதை வந்து நீங்கள் பேக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் டேரெக்டாகவே. நம்ம Airdry Clay யூஸ் பண்ணுறதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம வந்து ஃப்ளாட்ஸ்லேயோ இல்லாட்டி நம்ம வீட்டில் வந்துட்டு நம்மளை வந்து ஃபயரிங் பேக்கிங்லாம் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி Airdry Clay யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம ஜுவல்லரியை வந்து மேக் பண்ணிக்கலாம். மோதிரத்துக்காக நான் வந்து 3 ஐபினை வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அந்த இன்சர்ட் பண்ண கேப்பில் வந்து நான் சில்வர் ஒயரில் பீட்ஸை வந்து கோத்துட்டு நான் கடைசியாக அந்த 2 எண்டை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நான் கட்டிங் பிளேயரால் கட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஃபிங்கர் ரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இயர்ரிங்காக ஸ்டட் பேஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மோதிரத்துக்காக நான் ஃபிங்கர் ரிங்கோட பேஸும் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு நான் 2த்தையுமே ஸ்டிக் பண்ணிடுறேன். நிறைய நேரம் ட்ரை பண்ண அலோவ் பண்ணுங்கள். அப்போ தான் அது வெளியில் பிஞ்சு வராமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் யூஸ்ஃபுல் சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள். அப்போ தான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும், எந்த மாதிரி ஜுவல்லரி டைப்ஸ் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன்.